நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லால் எங்களுக்கு உலகத்தில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி பரத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே. நீரே அன்றி பரத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே. வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போது வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை பொழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை பொழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியா. நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாய். நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். இன்றை தினமீதிலும் ஒருமித்து கூட நின் நாமத்தினால். இன்றை தினமீதிலும் ஒருமித்து கூட நின் நாமத்தினால். தந்த நின் கிருபைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே. தந்த நின் கிருபைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே. சோத்திரமே சுநாதா, உமக்கென்றும் சோத்திரமே சுநாதா. சோத்திரமே சுநாதா, உமக்கென்றும் சோத்திரமே சுநாதா. சோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தினாதரவில். சோத்திரம் செய்கிறோம் அடியார் திரு நாமத்தினாதரவில். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு சங்கீத போதையை தேவாமிச்சு அவர்களும் வாசிப்பார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 87. சங்கீதம் 87. அவர் அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்களை எல்லாவற்றையும் பார்க்கிலும் சீயோன் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாப்பையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். எங்கள் ஊற்றுகளெல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய்
சொல்வார்கள். ஸ்தோத்திரம். சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். ஜோதி பண்ணி அவர்கள் குறிப்பிட்டு இருக்காங்க. சோதரம் அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். இந்த அதிகாலை ஜெபவேளையில் கலந்து கொள்ள ஒவ்வொரு மக்களையும் பேர்களாக ஆசீர்வதித்து வழிநடத்தி வர கிருபைக்காக கோடான கோடி சோத்திரம். சங்கீத பகுதிக்காகவும் சோதரம், ஆடல் பகுதிக்காகவும் சோத்திரம், செய்தி பகுதிக்காகவும் சோதரம். சோத்திரம். உயிர் தெளிந்தவரே முக்கு சோத்திரம். உயிர் தெளிந்தவரும் ஜீவனமானவரே முக்கு சோத்திரம். முதற் பேரானவரே சோத்திரம். முதற் பலனானவரே சோத்திரம். நானே வாசல் என்றவரே சோத்திரம். மரணத்தை வென்றவரே சோத்திரம். பாதாளத்தை வென்றவரே சோத்திரம். தாவீதின் திறவுகோலை உடையவரே சோத்திரம். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோலை உடையவரே சோத்திரம். ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரே சோத்திரம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே சோத்திரம். வானத்திலிருந்து இறங்கின அப்பமே சோத்திரம். ஜீவ அப்பமே சோத்திரம். ஜீவ நதியே சோத்திரம். ஜீவ தண்ணீரின் ஊற்றே சோத்திரம். ஜீவாதிபதியே சோத்திரம். ஜீவனின் திருக்காயுமானவரே சோத்திரம். ரட்சிப்பின் கண்மலையே சோத்திரம். நித்திய கண்மலையே சோத்திரம். ஞான கண்மலையே சோத்திரம். என்னை ஜனிப்பித்த கண்மலையே சோத்திரம். என் இருதயத்தின் கண்மலையே சோத்திரம். நான் எப்போதும் வந்தடைக்கத்தக்க கண்மலையே சோத்திரம். என் மீட்பரே சோத்திரம். என் சகாயரே சோத்திரம். என் நம்பிக்கையே சோத்திரம். என் நாயகனே சோத்திரம். என் சிருஷ்டிகரே சோத்திரம். என் சிநேகிதரே சோத்திரம். என் இன்பமானவரே சோத்திரம். என் புகழ்ச்சி நீரே சோத்திரம். ரட்சிப்புமானவரே சோத்திரம். ரட்சிப்பின் பலனே சோத்திரம். என் பலனும் கீதமுமானவரே சோத்திரம். என் ஜீவனின் பலனானவரே சோத்திரம். என் வெளிச்சமானவரே சோத்திரம். என் பரிசுத்தமானவரே சோத்திரம். என் புகலிடமே சோத்திரம். என் மகிமையே சோத்திரம். என் மறைவிடமே சோத்திரம். என் சுதந்திரமே சோத்திரம். என் நிலவயதின் அதிபதியே சோத்திரம். என் நேசர் என்னுடையவரே சோத்திரம். விசாரிக்கிறவரே சோத்திரம். சோதரம் சோதரம். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீரண்டில் அமர பண்ணுகிறவரே சோதரம். சோதரம் 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 சோதரம். இயேசு ராஜா முன்னே செல்கின்றார். ஓசன்னா கீதம் பாடுவோ. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோ. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும். அல்லேலூயா துதி மகிமை. ஏசு ராஜா எங்கள் ராஜா. ஏசு ராஜா எங்கள் ராஜா. என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை. பயமும் இல்லை கலக்கமில்லை. மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆலோசனை அவசியமானவரே சோத்திரம். செயலில் மகத்துவமானவரே சோத்திரம். யோசனையில் பெரியவரே சோத்திரம். செயலில் வல்லவரே சோத்திரம். ஒத்தாசை வரும் பருவதமே சோத்திரம். கோணலை செவியாக்குவோரே சோத்திரம். பிதாவுக்கு ஒரே பேரனானவரே சோத்திரம். பிதாவின் தூதனானவரே சோத்திரம். கர்த்தரின் தூதனானவரே சோத்திரம். உடன்படிக்கையின் தூதனானவரே சோத்திரம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசரே முக்கு சோத்திரம். எங்கள் சேனாதிபதியே சோத்திரம். எங்கள் பாதுகாவலரே சோத்திரம். எங்கள் மத்தியஸ்தரே சோத்திரம். எங்கள் சகோதரரே சோத்திரம். எங்கள் அருணோதயமே சோத்திரம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே ஊழியங்களை பெருகி செய்கிறவரே முக்கு சோத்திரம். ஆண்டவரே ஊழியங்களை ஆசிரியருக்கு வழிநடத்தி வருகிறவரே முக்கு சோத்திரம். சோதரம் 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 சோதரம். காவல்துறையின் அனைவரும் ரட்சிக்கப்பட ஏற்கனவே வழி நடத்தி வருகிறவரே முக்கு சோத்திரம்.
சோதரம் சோதரம் சோதரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிச்சய ஜெபக்குழுவை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி வருகிறவரே, சோதரம் சோதரம் சோதரம். எல்லா காரியங்களையும் உங்கள் கருத்திலேயே கொடுத்து நீரே பொறுப்படுத்தி பல போலவே உங்கள் கருத்திலேயே கொடுத்து நீரை வழி நடத்தி அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். 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 நாமத்தின் மகிமைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபபாண்டியன் அவர்கள் வார்த்தை கொடுப்பார். சோத்திரம் சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான இந்த புதிய நாளுக்காக ஆசீர்வாதம் உனக்கு நன்றி. இன்று சற்று நேரம் ஏற்றிருந்து நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வசனம் சங்கீதம் 118 வசனம். சங்கீதம் 118 5வது வசனம். அதை நான் வாசிக்கிறேன். நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்கள். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டவர்களே விஷாலத்திலே வைத்தார். மறுபடியும் ஒரு முறை வாசிக்கிறேன். சங்கீதம் 118:5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டவர்களே விஷாலத்திலே வைத்தார். ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்று தேவ செய்தியின் தலைப்பு நெருக்கத்தில் விஷாலம் அல்லது நெருக்கத்தில் விடுதலை. நெருக்கம் என்றால் என்ன? தோல்விகள், பாடுகள், ஒடுக்கமான ஒரு சூழ்நிலை, கஷ்டம், நஷ்டம், ஒடுக்கப்படுதல், நஷ்டத்திலிருந்து மீள முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருத்தல், தீமைகள், கவலைகள், கண்ணீர், துக்கம், பலவீனம், இப்படிப்பட்டவைகள்தான் ஒரு ஒடுக்கமான நெருக்கமான ஒரு சூழ்நிலை. வேதனை, ஆத்மாவில் வேதனை, பலகீனம், துக்கம், சரீரத்தில் சோர்வுகள், இவைகள் தான் நெருக்கம். இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்று சந்தோஷமாக சமாதானமாக தேவ சமாதானமாக இருக்க ஒரே வழி இயேசு மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவை மட்டுமே எப்பொழுதும் நெருக்கத்தில் இருந்தாலும் விடுவிக்க முடியும். ஆபத்து காலத்தினை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை ஆத்மா காலத்தில், அதாவது கர்த்தரை ஆபத்து காலத்தில் மட்டுமல்ல, நாடோறும் கர்த்தரை கூப்பிட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஏதோ கொஞ்ச நேரம் அல்ல, ஏதோ குறிப்பிட்ட நேரம் அல்ல, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகிய நாம் எப்போதும் கர்த்தரை இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். எப்போதும் ஸ்தோத்திர பலி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் அது பலத்த துருகம். ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதுமே நாம் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கும்போது, கர்த்தரை நினைவாக இருக்கும்போது, கர்த்தர் எல்லா நெருக்கத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். சங்கீதம் 86 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 86 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே எனக்கு இறங்கும், நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று தாவீது ராஜா சொல்கிறார். எப்பொழுதும் நாம் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்க வேண்டும்.
தாவீது ராஜா மட்டுமல்ல, தாவீது மட்டுமல்ல, எல்லாருமே நாம் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தரோடு எப்பொழுதும் உறவாடி கொண்டே இருக்க வேண்டும். நெருக்கம் எல்லோருக்கும் உண்டு. நெருக்கம், பாடுகள், கஷ்டங்கள் இல்லாத மனிதர் கிடையாது. நெருக்கம் ஏழைகளுக்கு மட்டுமில்ல, எல்லா ஜனங்களுக்கும் உண்டு. பணக்கார குடும்பத்திலே நெருக்கம் உண்டு, உயர் அதிகாரிகளுக்கும் நெருக்கம் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனா எல்லாருக்கும் ஒரே வழி, அந்த வேதனையிலிருந்து, நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரே தெய்வம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் முடியும். வேலை செய்கிற இடத்திலே நெருக்கம், சபையிலே நெருக்கம், ஊழியத்திலே நெருக்கம், பாடுகள். யார் மூலமாக நெருக்கம் வருகிறது? நண்பர்கள் மூலமாக நெருக்கம், சகோதர சகோதரிகள் மூலமாக நெருக்கம், பெற்றோர்கள் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, இப்படியாக நெருக்கங்கள். சத்துரு யார் மூலமாக நெருக்கங்களை கொண்டு வருவான்? வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று கூறுகிறது. நெருக்கம் யார் மூலமாக வந்தாலும், எந்த வழியாக வந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கம் வந்தாலும் அல்லது சிறிய நெருக்கம் வந்தாலும், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுப்பவர் இயேசு ஒருவர் மட்டுமே. இயேசுவால் மட்டும்தான் முடியும். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் எல்லாம் ஆகும், இயேசுவால் எல்லாம் கூடும். நெருக்கத்தில் இருக்கிற காலங்களில் இயேசுதான் நமக்கு தஞ்சம், அவர்தான் நமக்கு புகலிடம், இயேசுதான் நமக்கு அடைக்கலம், பாதுகாப்பு என்று சங்கீதம் 9:9 நாம் பார்க்கலாம். இயேசுவின் கரம் தான் நம்மை விடுவிக்க முடியும். சங்கீதம் 54:7 அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்குவார். எப்பேற்பட்ட பெரிய நெருக்கங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசு உங்களை நிச்சயமாக விடுவிப்பார். கவலைப்படாதீர்கள், இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இயேசு உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவிப்பார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பார். சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக நீங்கள் வெட்கப்படுவதில்லை. நாம் ஒருபோதும் கர்த்தர் நம்மை வெட்கப்பட்டு போகும்படி செய்ய மாட்டார். காரணம், வேதம் சொல்லியது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்க ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆம், நாம் அனைவரும் பாக்கியவான்கள். நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 34:10 சிங்க குட்டிகள் தாட்சிந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் கூட பட்டினியாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாம் கர்த்தர் நன்மையாகவே அவர் வைத்திருப்பார். கர்த்தர் நன்மையை தருகிறவர். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நெருக்கங்கள், பாடுகள், சஞ்சலங்கள் எல்லாம் நீக்கி போட்டு நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நன்மையானது தருவார் என்று. ஆகையால் நாம் கர்த்தரை நோக்கி எப்போதும் பார்ப்போம். கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்வார், நன்மையானதை தருவார். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆகையால் நன்மையும் கிருபை நம்மை எப்போதும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். நமக்கு
நன்மை தருகிறவர் இயேசு ஒருவர் மட்டுமே. நம்மிலும் அதிக பலவான்கள் இருக்கிறவர்களுக்கா, நம்மிலும் அதிக பலவான்கள் இருக்கிறவங்க கையிலே பலத்த சத்துருகளுக்கும் கைகளுக்கும் நம்மை நீங்களாக்கி நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆம், நம்மளை காட்டிலும் அதிக பலவான்கள் கையிலிருந்து நம்மை மீட்பார். ஆம், கர்த்தர் நமக்கு பலனும் ஆபத்து காலத்தை அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 18 அதிகாரம் 3 வசனம், சங்கீதம் 18 வசனம், ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆபத்தில் இருக்கிற அவனை தப்புவிக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவனை கனப்படுத்துகிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாமா. அவனை பிரபுகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் உட்கார வைக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆமேன். ராஜாக்களுக்கு முன்பாகவும் பிரபுகளுக்கு முன்பாகவும் கர்த்தர் நம்மை அவர் உயர்த்துவார். முன்பாக கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். பவுலும் சீலாவையும் சிறைச்சாலையிலே போட்டார்கள். நெருக்கம், பவுலுக்கும் சீலாவுக்கும் நெருக்கம் வந்தது. ஆனாலும் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. அந்த சிறைச்சாலையிலிருந்து அவர்களை மீட்டெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே இருந்தாலும் அவர்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள், கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதனாலதான் கர்த்தர் அவர்கள் அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் அவருக்கு விடுதலை கொடுத்தார். ஆமேன். ஜெபமே ஜெயம். ஆகையால் எப்போதும் நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். வேதனை நெருக்கங்கள் வந்தாலும் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். பேதுரும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, அந்த நெருக்கமான ஒடுக்கமான அந்த சூழ்நிலையிலும் பேதுருவுக்காக சபையார் ஜெபித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை விடுவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தரை துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது வேத வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவார், பெரிய காரியங்களை செய்வார், விடுதலை கொடுப்பார். யோசேப்பு அதே போலதான். அவன் மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனை விடுவித்து உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் அமர்த்தினார் என்று பார்க்கிறோம். பர்த்தேமி என்கிற குருடன் இயேசு வரும்போது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். பர்த்தேமியின் குருடனுக்கு கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்தார் என்று பார்க்கிறோம். நன்மையை செய்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய குறைவை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். காரணம், பர்தேமி என்கிற குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். ஆம், இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம், இயேசுவை அழைப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதை நாம் மார்க் 10 அதிகாரம் 47 வசனம் முதல் 49 வசனம் முடிய நாம் வாசிக்கலாம். மனாசே கர்த்தரை நோக்கி கெஞ்சி மிக தாழ்மையுடன் கூப்பிட்டான். ஆமே, மனாசே எப்படி கர்த்தரை நோக்கி கெஞ்சினான், மிகவும் தாழ்மையோடு கூப்பிட்டான். கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். வேதனை நெருக்கங்களிலிருந்து பாடுகளிலிருந்து விடுதலை. 2 நாளாகமம் 33 அதிகாரம் 11 வசனத்தை அதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் மனசை கெஞ்சி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது மனசை அந்த சூழ்நிலையை கர்த்தர் அவர் மாற்றினார். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அந்த மனாசைக்கு கொடுத்தார். அதற்கு காரணம் தாழ்மையான ஒரு ஜெபம், கர்த்தரை நோக்கி கெஞ்சின ஒரு ஜெபம். கெஞ்சி தாழ்மையாய் ஜெபித்ததினாலே அவனுக்கு விடுதலை, அவனுக்கு
அந்த ஒடுக்கமான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தரை அவனை ரட்சித்தார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவன் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று நாம் சங்கீதத்திலே தாவீது ராஜா சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். நாம எக்காலத்திலே கர்த்தரை சோத்தரித்து ஜெபிக்கும் போது வேதனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுவார். சங்கீதம் 55:16 நாம் அதை வாசிக்கலாம், பார்க்கலாம். அன்னாள் கர்த்தரை நோக்கி மிகவும் அழுது கண்ணீரோடு ஜெபித்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அன்னாளின் கண்ணீரை கர்த்தர் கண்டார். வெகு நேரம் ஜெபித்தாள் கண்ணீரோடு. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை பார்க்கலாம். கர்த்தர் அன்னாளை நினைத்தெழுதினார். அன்னாள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஜெபித்து விடுதலை பெற்றுக்கொண்டார், நன்மையை பெற்றுக்கொண்டார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம அதை பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் கர்த்தரை நோக்கி எப்போதும் பார்க்கும்போது கர்த்தர் அவர் நம்மை நினைப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கலாம். ஆம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அவரை நாம் துதித்து பாடி அவரை மேன்மைப்படுத்தும் போது, அவரை நாம் துதிக்கும் போது, உயர்த்தும் போது, அவர் நம்மை இப்பேற்பட்ட சூழ்நிலை, மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு அவர் பலன் கொடுப்பார். சந்தோஷமாய் இருங்க, சந்தோஷமாய் இருங்க என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அவர் நமக்கு சந்தோஷத்தையும் தேவ சமாதானத்தை கொடுப்பார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வைத்து போய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். இம்மட்டும் ஆசீர்வதித்த தேவன் இனிமையிலும் ஆசீர்வதிக்க வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜோரா 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 கையை கட்டி பாடுங்கள், இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்கள். ஜோரா 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 கையை தட்டி பாடுங்கள், இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்கள். துதிக்கும் பாத்திரர், கணத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் நீதானையா. துதிக்கு பாத்திரர், கணத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் நீதானையா. ஜோரா 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 கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. ஜோரா 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 கையை தட்டி பாடுங்கள், இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்கள். நீதிமான்கள் துதிக்கும் போது வெற்றி கொண்டாட்டம் பெருகுதையா. நீதிமான்கள் பெருகும் போது பட்டணம் எல்லாம் கலிகூடுதே. நீதிமான்கள் துதிக்கும் போது வெற்றி கொண்டாட்டம் பெருகுதையா. நீதிமான்கள் பெருகும் போது பட்டணம் எல்லாம் கலிகூடுதே. உன்னதமான கர்த்தரையே உயர்த்தி பாடிடுவோ, உன்னதமான கர்த்தரையே உயர்த்தி பாடிடுவோ. மகிழ்ந்து பாடி கொண்டாடுவோ, மகிழ்ந்து பாடி கொண்டாடுவோ. ஜோரா 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 கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. ஜோரா 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 கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க.
ஆமென். ஏசப்பா உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. சோத்திரம். எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் இருந்தாலும், எல்லாவற்றிலிருந்து நீர் ஆண்டவரே நீக்கி, எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் நீக்கி, வேதனைகளிலிருந்து நீக்கி, பாடுகளிலிருந்து நீக்கி, ஒடுக்கத்திலிருந்து எங்களை விசாலத்தில் வைக்கிறவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் அப்பா. இந்த அதிகால ஜெயவலை எங்களை தந்தபடியால் உமக்கு சோத்திரம் 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 அப்பா. இந்த அதிகால ஜெயவலை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஒடுக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறமானவர். ஏசப்பா உமக்கு சோத்திரம் 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 அப்பா. வியாதியோடு ஹல்லேலூயா, வியாதியோடு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற எல்லா ஜனங்களையும் உங்களுக்கு கருத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர். வியாதியிலிருந்து தெய்வீக சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. சோத்திரம் 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 அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். எப்பேற்பட்ட ஆண்டவரே வேதனையோடு இருக்கிறவனையும் ஆண்டவரே சோத்திரம். நீர் ஆண்டவரை சந்தோஷமாய் வைத்திருக்க உம்மால் முடியும். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்க ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென் அப்பா. சோத்திரம் அப்பா. அல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் அப்பா. நாங்கள் பாக்கியவான்கள் அப்பா. சோத்திரம். நாங்கள் பாக்கியவதிகள் ஆண்டவரே. சோத்திரம் 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 அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. உம்மால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உம்மால எல்லா கூடும். ரிவி சகரபலா தோரம் அக்கமை நிவி சகரபலா தானப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறேன். நாங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். நாங்கள் எப்போது உண்மை தீர்த்து கொண்டு இருக்கணும். எப்போது நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே சோத்திரம். வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே சோத்திரம். நான் உன் நினைவாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் அப்பா. நீ எங்கள் நினைவாக இருக்கிறீர். அதே போல நாங்களும் ஆண்டவரே உம்முடைய நினைவாக எப்போது இருக்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே அப்பா நீ சீக்கிரமாய் வரப்போயிரு. அதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. மற்றவங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் அப்பா. சோத்திரம் 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 அப்பா. விடுதலை விடுதலை விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று வேத வார்த்தையிலே வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். அதுபோல ஆண்டவரே அப்பா இப்பொழுது ஆண்டவரே மன வேதனையிலும் ஆண்டவரே கஷ்டங்களிலும் ஆண்டவரே சோத்திரம் அப்பா. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் வேதனையோடு இருக்கிற ஜனங்களுக்கு நீ சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வேத வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கணும். துதிகரமாய் எல்லாம் உமக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஜெய்சிங் ஐயா அவர்கள் ஜெபிப்பார்கள். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீ எங்களுக்கு ஆதரவாக இருந்து எங்களை வழிகாட்டியிருந்தாய். நன்றி ஒத்துழைக்கிறோம். சோத்திராண்டு நிமித்தமாக உதவி செய்து ஆண்டு சோத்திரம் ஒவ்வொரு வழிகாட்டி வருவதற்காக நன்றி ஒத்துழைக்கிற சோத்திராண்டு. உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும்போது ஆண்டு சோத்திராண்டு தடைகள் எல்லாத்தையும் நீடிக்கி ஆண்டு சோத்திராண்டு அப்பா எங்களை அற்புதமாக அதிசயமாக நல்ல விதமாக வழிகாட்டி நன்றி ஒத்துழைக்கு. இப்படி வழிகள் மேலான வழிகளாக எப்படியால் நன்றி ஒத்துழைக்கிற சோத்திரம். ஒவ்வொருத்தையும் கரம் பிடித்த வழிகாட்டிருக்க நன்றி ஒத்துழைக்கிற சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். உங்களுடைய தேவனுக்காக ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கின்ற சோத்திரம். தேவன் ராஜ்யத்தை நீதி தேடும்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூறு கொடுக்கப்படும் சொல்லி போட்ட வார்த்தைகள் எங்களுக்கு கூடுதலான ஆசீர்வாதத்தை வைத்திருக்க முடியாது. நன்றி ஒத்துழைக்கிற சோதரான்ற உண்மையிலே சமாதானம் அப்பா மேல் பிரியம் உண்டாகத்தக்கதாக எங்களை ஆண்டை சென்று கொண்டே நன்றி ஒத்துழைக்கிற சோதரம். முழுவத்தோடும் ஆத்மாவோடும் முழுபத்தோடும் முழு சிந்தையோடும் சுருக்கியதற்காக தோற்றத்தக்கதாக மயப்படுத்தக்கதாக கிரீச்சவனை சோதராங்க. அல்லேலூயா. சோத்திரம். இந்த மகத்துவத்தை ஆண்டு எங்களுக்கு எழுதி கொடுத்து பேச்சு உதவினை நன்றி ஒத்துழைக்கிற சோத்திரம். வேத வசனங்களை ஆண்டு சோற்றாண்டு எந்தவர்களாக சாட்சி உள்ளவர்களாக காணப்படுத்ததாக
நீர் கிரீச்சனப்பா சோத்திரம். எங்கள் ஓடி வாழ்கிறோம், நீர் பெருகும், நாங்கள் செல்லும். இயேசு கிறிஸ்துவின் பலவீன நாமத்தில் அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய், ஆசீர்வாதமான நாளுக்காய் நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். கர்த்தர் நமக்கு இந்த அதிகாலை ஜெபங்களை தந்தபடியால் மீண்டும் ஒரு முறை நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நம்மை ரட்சித்தபடியால், கர்த்தர் நம்ம அபிஷேகம் பண்ணினபடியால், கர்த்தர் நம்மை அவர் சந்தோஷமாய் வைத்திருக்கிறபடியால் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்க என்று வேதம் சொல்கிறது. அதே போல நாம் கர்த்தருக்குள் நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு அவர் சந்தோஷத்தை, மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்க முடியாது. நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். காவல்துறை மற்றும் அனைத்து துறைகளுக்காக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். வியாதியோடு கஷ்டப்பட்டு வேதனையோடு இருக்கிற ஜனங்கள் மற்றும் பல சூழ்நிலை நிமித்தம் அவர்கள் வேதனையோடு இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் பரிபூர்ண சந்தோஷத்தை, தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக வேத வசனத்தின்படி உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தரை நோக்கி பார்த்து அவர்கள் துக்கத்தெல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றும்படியாக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோதரம் 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 சோதரம். எல்லா ஊழியர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் சபைகளுக்காகவும் நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். ஊழியங்கள் பெருக வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு இருக்கிற அந்த நெருக்கடிகள், அந்த ஒடுக்கமான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் விசாலமாக வைக்கும்படியாக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். முக்கியமாக விசேஷமாக மிஷனரி ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, மிஷனரி சபைகளுக்காக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். ஒரிஷா மாநிலத்துக்காக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். இந்தியா தேசத்திற்கு அனைத்து மாநிலத்திற்காக, கிராமத்திற்காக மற்றும் இந்தியாவில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை எல்லா சபையிலையும் ஆராதனை, கர்த்தருடைய அந்த ஆராதனை நடைபெற்றது. கர்த்தர் அநேக சபையிலே கர்த்தர் அசைவாடினார். கண்டிப்பா நான் விசுவாசிக்கிறேன், அநேக சபையிலே கர்த்தர் அவர் பிரசன்னமாகி அற்புதம் அது செய்வார். முதலாவது அவரை செய்கிற வேலை கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் நாம் அந்த நோக்கத்தோடு தான் நாம் ஜெபிக்க வேண்டும். ரட்சிப்பு உண்டாக வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்களால் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு தான் முக்கியம். ஆசீர்வாதம் என்றாலே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றாலே அது ரட்சிப்பு தான், மனம் திரும்புதல் தான். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை கர்த்தர் எல்லா சபையிலும் கொடுக்கும்படியாக ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தபடியால் நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். எல்லாவற்றுக்காகவும் நாம் கர்த்தரை சோத்தரிப்போம்.
என் ஆத்மாவே கர்த்தரை சொத்தரி, என் முழு உள்ளமே பக்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவை கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் சந்தோஷமும் தேவ சமாதானமும் எப்பொழுதும் சதா காலமும் நம்ம அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து